ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு சின்னதா ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போறோம். நெறைய நாள் ஆச்சு இதே மாரி தட்ட எடுத்துட்டு வந்து அறுவடை பண்ற வீடியோ போட்டு. ஏன்னா, அதுக்குள்ள டைமும் இல்ல. நான் மாடி தோட்டத்த நான் கிளியரா பார்க்குறதும் இல்ல. தண்ணி ஊத்திட்டு ஓடிர்றேன். எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஆனா நல்ல ஆசை. நான் அறுவடை பண்ணி மாடி தோட்டத்தில இருக்க வீடியோலாம் போடணுன்ட்டு. இது வந்து தக்காளி பார்த்தீங்கன்னா, நான் விதை போடாமலே தானே வளர்ந்ததுங்க. மாடி தோட்டத்தில நம்ம இப்ப காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் செடிக்கு போடுறேன் பார்த்தீங்களா? அதுல இருந்து தானே முளைச்ச தக்காளி செடி. அப்போ நம்ம விதை போட்டு அழகா எடுத்து பக்குவமா எடுத்து நட்டா எவ்வளோ அறுவடை எடுக்கலாம் நீங்களே நெனச்சு பாருங்க. அழகா ரெட்டா அவ்வளோ அழகா பழுத்திருக்குதுங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. இவ்வளோ காய்க்கே இவ்வளோ சந்தோஷமான்னு நீங்க நெனைக்கலாம். மாடி தோட்டத்தில ஒரு காய் நம்ம பழுத்து பறிச்சா கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்ல, ஒண்ணுமே இல்லாம நம்ம கிச்சன்ல அர்ஜென்ட்டுக்கு ஓடி வந்து ஒரு கொத்து கறிவேப்பில, ஒரு தக்காளி பறிச்சு போடுறோம் பார்த்தீங்களா? அதுல இருக்க சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அப்படி எனக்கு தோணியிருக்கு. உங்களுக்கு தோணியிருக்கான்னு நீங்க சொல்லுங்க. மனசுல ஆசை. கடையில இருக்குது தக்காளி. ஆனாலும் எனக்கு ஆசை என்னன்னா, மாடி தோட்டத்தில தக்காளி செடி, காய்கறி செடிங்கலாம் வச்சு, அதுலேருந்து அறுவடை எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில சமைச்சு சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும். கடையிலனா எப்படி வருதுன்னே தெரியாது. என்னெல்லாம் மருந்தடிச்சு வராங்க. அதுவும் இல்ல, நான் நெறைய பார்த்துருக்கேன். அ வீட்ல கீரை பறிச்ச உடனே வாடி போயிருங்க. பறிச்சு 2 செகண்ட் நான் அறுவடை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? தட்டுல வச்சு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் பறிச்சு தட்டுல வச்சாலே அது வாடி போயிருது. ஆனா கடையில எல்லாம் பாருங்களேன், கொத்தமல்லி சரி, புதினா சரி, அத கட் பண்ணி வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்து நம்ம கையில வந்தா கூட கடையில வந்தா கூட அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. வாடவே வாடாது. கறிவேப்பிலையும் சரி, கொத்தமல்லியும் சரி, புதினாவும் சரி, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்போ அதுலேருந்து நீங்க நெனச்சுக்கோங்க, அது ஏதோ பண்ணி தான் அவங்க எடுத்துட்டு வராங்க. அதனால தான் அந்த கொத்தமல்லி எல்லாம் வாடாமலும், புதினா எல்லாம் வாடாம ஃப்ரெஷ்ஷா வருதுன்னு நான் நெனச்சுக்குவேன். அதிலேயே புரிஞ்சுக்குவேன். இதே இது நம்ம மாடி தோட்டத்தில பறிச்சுட்டு வந்த உடனே வாடிரும். அதனால முடிஞ்ச அளவு மாடித்தோட்டம் வச்சிருக்கிறவங்க மாடி தோட்டத்தில அறுவடை பண்ணி எடுத்து சமைக்க பாருங்க. எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் கிடைச்சிருந்தா நிஜமா நான் மாடி தோட்டத்தில ஏதாவது சின்ன சின்னதா வச்சு நான் பண்ணி நானே எடுத்து அறுவடை பண்ணியிருப்பேன். அதனால டைம் கிடைக்கிறவங்க வச்சு ஒரு தக்காளி ஆகட்டும், ஒரு சின்ன கத்திரிக்காய் ஆகட்டும் அறுவடை பண்ணி சந்தோஷப்படுங்க. சமைச்சு சாப்பிடுங்க. பார்க்கலாம் சீக்கிரத்தில நானும் மாடி தோட்டத்துலலாம் கொஞ்சம் வேலைங்கலாம் இருக்கு. எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு நானும் காய்கறி எல்லாம் போட்டு அறுவடை எடுக்கணும்னு ஆசையா இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்